சிவசிவ திருச்சிற்றம்பலம். ஏன் தூய்மையாக இருக்க வேண்டும்? இக்கேள்விக்குரிய விடையினை சிவதர்மோத்தரம் என்னும் நூலில் தவத்திரு மறைஞான சம்பந்தர் 284 பாடலில் அருளியுள்ளார்கள். பாடலை காண்போம். காயம் சுத்தி பண்ணாது கற்பிப்பாரும் கற்பாரும், தேயம் சுத்தி செய்யாது சிவஞானத்தை சிந்தை செய்து, ஆயும் அவரும் அவர் தம்மை அடைத்து துயக்கமற எண்ணி வாய்மை பொருளை மதிப்பாரும் கற்பார் தாமும் வரமுறவே என்பதாகும். இப்பாடலில் வரும் காயம் என்றால் உடல், சுத்தி என்றால் துப்புரவு, தேயம் என்றால் நிலம், ஆயும் அவர் என்றால் ஆசிரியர், துயக்கம் என்றால் அறியாமை, வரம் என்றால் விருப்பம், வாய்மை என்றால் சிவாகம உண்மை, மதிப்பார் என்றால் கேட்பவர், உர என்றால் பொருந்த என்று பொருளாகும். இனி இப்பாடலின் பொருளை காண்போம். நீராடி தம் உடலை தூய்மை செய்து கொள்ளாமல் சிவாகம நூல்களை கற்பிக்கும் ஆசிரியரும் அவரிடம் மாணாக்கர்களாக அமர்ந்து அவற்றை கற்பவர்களும் நிலத்தை மெழுகி துப்புரவு செய்யாமல் அங்கு அமர்ந்து சிவாகமங்களை ஆராய்ச்சி செய்கின்ற ஆசிரியரும் அந்த ஆசிரியரை நாடி தங்களுடைய அறியாமையை போக்கி ஆகம உண்மைகளை கேட்போரும் படிப்பவர்களும் சிவாகமங்களை பழித்தவர்களுக்கு ஒப்பாவர். திருச்சிற்றம்பலம்.